محبة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم خصوصا إلى روح أول الخلفاء سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، ثم إلى روح عمر بن الخطاب رضي الله تعالى عنه، ثم إلى روح أمهات المؤمنين رضي الله تعالى عنه، ثم إلى روح فاطمة الزهراء رضي الله تعالى عنها، ثم إلى روح عثمان بن عفان رضي الله تعالى عنه، ثم إلى روح الشهداء أحد رضي الله تعالى عنه، ثم إلى روح أصحاب رسول الله صلى الله عليه وسلم، ثم إلى روح أصحاب الجنة الفقير رضي الله تعالى عنه. اللهم ارفع قدرهم، اللهم ارفع قدرهم برحمتك يا أرحم الراحمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த அருமை பெற்றோரின் பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார உறவிகள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஊரில் இருந்து வருகின்ற போது யாரெல்லாம் எங்களுடைய கரம் பிடித்து துஆ செய்ய சொன்னார்களோ அத்தனை மக்களுடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் எங்களுடைய கரம் பிடித்த கஷ்டங்களை அவருடைய வியாதிகளை சொல்லி அவர்கள் கண்ணீர் உடைத்து எங்களிடத்திலே துஆ செய்ய சொன்னார்கள். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அவருடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊரிலே எங்கள் சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் வியாதிஸ்தர்களாக இருக்கின்றார்களோ ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை புரிவாயாக. யா அல்லாஹ் கடுமையான வியாதியில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கொடிய வியாதியிலே இருந்து எங்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஊர் மக்களையும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அல்புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக கேன்சர் போன்ற நோயிலே டயாலிசிலே இருந்து யா அல்லாஹ் எல்லா மக்களையும் நீ பாதுகாத்து அல்புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் ஊரில் இருந்து நேற்றைய தினம் ஒரு சகோதரி தங்களுடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு யா அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேன்சர் ஏற்பட்டிருக்கின்றது. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் கண்ணீர் வடித்து அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள். ரப்பே ரஹ்மானே, பெருமானாருடைய புனிதமான இந்த ரௌதாவிலிருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு சீக்கிரத்திலே யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அந்த பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்து அவர்கள் பழைய நிலைமைக்கு வருவதற்கு ரஹ்மானே நீ கிருபை செய்து புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யாருடைய இல்லங்களிலே குமர்கள் இருக்கின்றது யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஆண் குமர்களுக்கு யா அல்லாஹ் தகுந்த பெண்ணை யா அல்லாஹ் நீ அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பெண் மக்களுக்கு சரியான ஜோடியை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாருடைய இல்லங்களே பொருளாதார குறைவின் காரணமாக திருமணம் அடிக்காமல் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு நல்ல ஒரு துணையை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷத்தை நீ ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, புனிதமான இந்த ரௌதாவிலே இருந்து எங்களுடைய ஹாஜிமாக என்னென்ன அமல்களை எல்லாம் செய்தார்களோ ரப்பே ரஹ்மானே அத்தனை அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்கள் நாயகத்துக்கு ஓதி நாங்கள் குர்ஆன் ஷரீஃபை யா அல்லாஹ் எங்கள் நாயகத்துக்கு நீ எத்தி வைப்பாயாக. நாங்கள் ஓதிய ஸலவாத்துக்களை சலாம்களை எங்கள் நாயகத்துக்கு எத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, புனிதமான இந்த ரௌதாவிலே இருந்து பெருமானாருடைய சுன்னத்தான வாழ்வை எடுத்து ரஹ்மானே நீ கிருபை செய்து வருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களை விட்டு யாரெல்லாம் மறைந்து விட்டார்கள் பெற்றோர்களை கண்டறிந்து பிடிச்சமாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை கபரை சுவனத்தின் பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்தஸ்தை நீ வழங்கி வருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நோயற்ற வாழ்வை வழங்கி வருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலத்திலே பேணி பாதுகாக்கக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பெற்றோருடைய துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கடைசி காலத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன். பெற்றோருடைய பதுவாவிற்கு ஆளாகி விடாமல் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அல்வரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறுபிராயத்திலே இருக்கின்றது எப்படி எங்கள் மீது இரக்கம் காட்டினார்களோ
அதுபோன்று யா அல்லாஹ் வயதான காலத்தில் அவர்கள் மீது இரக்கம் காட்டி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எப்படி இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்கினாயோ எங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு இந்த பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு நோயற்ற வாழ்வை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்தல் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நோயற்ற வாழ்வை வழங்கிய புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகள் மார்க்கப்பட்டு உள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு ரஹ்மானே நீ கிருபை செய்து புரிவாயாக. யா அல்லாஹ் ஃபித்னாவான இந்த உலகத்திலே குறிப்பாக எங்களுடைய ஆண் மக்களும் பெண் மக்களும் யா அல்லாஹ் தவறான பாதைகளை சென்று விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுடைய ஆண் மக்களை மதுவிலே இருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. போதை பொருட்களிலே இருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. அவர்கள் மார்க்கப்பட்டு உள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு ரஹ்மானே நீ கிருபை செய்தல் புரிவாயாக. ஐங்கால தொழுகையை பேணுதலோடு தொழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்களுடைய மக்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே வாழும் காலமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து அந்த திருக்கலிமாவை பணிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்துடைய ஆலை எங்களுக்கு லேசாக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேலைகளை உன்னுடைய துணை இல்லாமல் எந்த துணையும் கிடையாது. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கலிமத் தௌஹீதை முடியக்கூடிய பாக்கியத்தை எங்களை நீ போற்றி விடாமல் ரப்பே ரஹ்மானே எங்களை நீ பாதுகாத்து எங்களுடைய கபரை விசாலமானதாக ஆக்கியல் புரிவாயாக. எங்களுடைய கபரை சுவனத்தின் பூங்காவாக நீ ஆக்கியல் புரிவாயாக. கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரைக்கும் யா அல்லாஹ் விசாலமானதாக ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாளைக்கு கியாமத்து நாளில் நல்லோர்களுக்கு வலது கையிலே பட்டோலை கொடுப்பதாக நீ சொன்னாயே அந்த நல்லோருடைய கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை நீ சேர்த்தல் புரிவாயாக. நாளைக்கு கியாமத்து நாள் உலக மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வேளைகளை எங்களுடைய பாவங்களை எங்களுடைய விளைகளை யா அல்லாஹ் நீ சொல்லி காட்டி எங்களை நீ கேவலப்படுத்தி விடாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே 70 தாயை விட மேலான அன்புடையவனை யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பெருமானாரோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து எங்கள் நாயகம் தண்ணீரை அருந்துவதற்கு எங்களை கொடுப்பார்களே அத்தகைய தகுதி உள்ள மக்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் பெருமானாரை மீது முஹப்பத் உடையவளாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. பெருமானாருடைய சுன்னத்தான வாழ்வை எங்களுடைய வாழ்வில் எடுத்துரைப்பதற்கு ரஹ்மானே நீ கிருபை செய்தல் புரிவாயாக. பெருமானாரை மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஹயாத் உள்ள வரைக்கும் வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது எங்கள் நாயகத்தை கனவிலே காணுகின்ற பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து அளவலாவி ஆனந்த பரவசமடையக்கூடிய பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே கபரிலே எங்களை கொண்டு போய் வைக்கப்பட்டதற்கு பின்னாடி இன்னார் யார் என்று எங்களிடத்திலே வழக்குமார்கள் கேட்பார்களே அந்த திருமுகத்தை பெருமானுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. திடீர் மௌத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கெட்ட முடிவு விட்டும் எங்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. நாங்கள் எங்கு சென்றாலும் சலாமத்தோடு சீகத்தோடு ஆபியத்தோடு வீடு திரும்புவதற்கு ரஹ்மானே நீ அருள்வாயாக. ஆபத்துகள் பலா முசீபத்துகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்தல். மக்களை நீ பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய சூழ்ச்சியை யா அல்லாஹ் நீ முறியடித்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு யா அல்லாஹ் லானத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு நீ படுதோல்வியை ஏற்படுத்துவாயாக. அவர்களை நீ கேவலப்படுத்துவாயாக. அவருடைய ஒற்றுமையை நீ குறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு நீ வெற்றியை தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே குறிப்பாக இந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒற்றுமையோடு இருப்பதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்தல் புரிவாயாக. எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அரபு நாடுகளில் எங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வேலைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் யா அல்லாஹ்
அவர்கள் கை நிறைய சம்பாதிக்க நசீபியா அவர்களுக்கு நீ வழங்கியல் புரிவாயாக. இந்தியாவில் நாங்கள் எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய சொத்துக்களை சுகங்களை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக. எங்களை அழிப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் இந்த பிஜேபியை இந்த துன்யாவில் இந்த தூக்கி எறிந்துடுவாயாக. அவர்களுக்கு நீ படுதோல்வி ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு நீ கேவலத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக தமிழகத்திலே வரக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சாதகமான ஆட்சி எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நெடிகைக்கு பின்னாடி செல்லாமல் எங்களுடைய பெண் மக்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுடைய பெண் மக்களுடைய ஈமானை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்கள் என்னென்ன வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய உத்தியோகங்களிலே வியாபாரங்களிலே வேலைகளிலே யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு விசாலமான ரிஸ்கை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே வாழும் காலமெல்லாம் உன்னை அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் உன்னை அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. ரஹ்மானே எங்களுடைய குணங்களை யா அல்லாஹ் சீராக்குவாயாக. எங்களுடைய குணங்களை நற்குணமாக யா அல்லாஹ் நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உம்ராவிற்கு பின்னாடி எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. உம்ராவுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ யா அல்லாஹ் அவைகளை எல்லாம் நீ தூக்கி எறிந்து விட்டு உம்ராவிற்கு பின்னாடி எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே நாங்கள் இன்றைக்கு புறப்பட இருக்கக்கூடிய இந்த சஃபரை இந்த பயணத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கியல் புரிவாயாக. எங்களுடைய ஹாஜிமார்கள் எந்த சிரமங்களும் இல்லாமல் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு யா அல்லாஹ் அவருடைய ஊர்வலத்தை செல்வதற்கு ரஹ்மானே கிருபை செய்தல் புரிவாயாக. புனிதமான இந்த 2 ஹரமிலே இருந்தும் யா அல்லாஹ் உலகமெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறார்களோ அத்தனையும் ஹாஜிமார்கள் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு ஊர் திருவதற்கு யா அல்லாஹ் புரிவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியத்தை யா அல்லாஹ் லேசாக்கியல் புரிவாயாக. ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அத்தனை மக்களுக்கும் யா அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கியல் புரிவாயாக. எங்களுடைய ஹாஜிமார்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் யார் ஹஜ் செய்யவில்லை யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கியல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே புனிதமான பெருமானாருடைய இந்த ரௌதாவிலே இருந்து யா அல்லாஹ் நாங்கள் விடைபெற இருக்கின்றோம் யா அல்லாஹ். 4 நாட்களாக புனிதமான இந்த ரௌதாவிலே இருந்தோம் யா அல்லாஹ். இந்த ஜியாரத்தை எங்களுக்கு நீ கடைசி ஜியாரத்தாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே திருமகும் புனிதமான இந்த இடத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. எங்கள் வருவதனால் எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகின்றது ரப்பே ரஹ்மானே. எங்கள் வருவதனால் எங்களுடைய அமல்கள் சீராகின்றது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் புனிதமான உம்ராவிற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நசீபை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த துவாக்களை எல்லாம் கேட்டார்களோ அத்தனை துவாக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஹாஜிமார்கள் சில ஹாஜிமார்களுக்கு உடல்நல குறைவில்லாமல் இருக்கின்றார்கள் ரப்பே ரஹ்மானே. வயதானவர்கள் இருக்கின்றார்கள் ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து யா அல்லாஹ் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு யா அல்லாஹ் தாயகம் திரும்புவதற்கு ரஹ்மானே புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. நல்லோர்கள் நாதாக்கள் சுஹதாக்களின் பொருட்டானே யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. اللهم ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم واغفر لنا انك انت الغفور الرحيم. اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. அப்படியே எழுந்துறீங்க. சலாம் சொல்லிட்டு அவ்வளோ சலாம் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க இன்ஷா அல்லாஹ். உம்ராவுடைய பயணத்தில் எண்டுக்கு வந்தாச்சு. மஸ்ஜித் நபவிக்கு எதுக்கு நிற்கிறோம்? அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்
பக்கத்துல வாங்க ஆஜி. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. السلام عليكم. يا رسول الله. يا رسول الله. السلام عليكم. السلام عليكم. يا نبي الله. نبي الله. السلام عليكم. السلام عليكم. يا رحمة للعالمين. يا رحمة للعالمين. السلام عليكم. السلام عليكم. يا خير خلق الله. خير خلق الله. السلام عليكم. السلام عليكم. يا سيد المرسلين. يا سيد المرسلين. எங்கள் நாயகமே உங்கள் மீது சலா உண்டாகட்டும். உங்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னார்களோ அவர்களின் சலாத்தை அமானிதத்தை எத்தி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அவ்வல் அல் குலஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்கள் நாயகத்தின் அன்பு தோழரான ஹதரத் அபூபக்கர் அவர்களே உங்கள் மீது சலா உண்டாகட்டும். உங்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னார்களோ அவர்களின் சலாத்தை அமானிதத்தை எத்தி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா சானியல் குலஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் பின் الخطاب. عمر بن الخطاب رضي الله تعالى رضي الله تعالى அன்ஹு. எங்கள் நாயகத்தின் அன்பு தோழரான ஹதரத் உமர் அவர்களே உங்கள் மீது சலா உண்டாகட்டும். உங்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னார்களோ அவர்களின் சலாத்தை எத்தி வைக்கிறோம். அப்படி ஜன்னத்துல் பக்கி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மஹாத்துல் முஃமினீன். السلام عليكم يا أزواج النبي صلى الله عليه وسلم. மூமின்களின் தாய்மார்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். உங்களுக்கு யாரெல்லாம் சலாம் செய்ய சொன்னார்களோ அவர்களின் அமானிதத்தை எத்தி வைக்கின்றோம். السلام عليكم يا فاطمة الزهراء رضي الله تعالى عنها. السلام عليكم يا إبراهيم رضي الله تعالى عنه. السلام عليكم يا عثمان بن عفان رضي الله تعالى عنه. السلام عليكم يا شهداء أحد رضي الله تعالى عنهم. السلام عليكم يا صحابة صلى الله عليه وسلم. السلام عليكم يا صحابة جنة الوكيل. السلام عليكم يا دار قوم المؤمنين. إنا إن شاء الله لاحقون. جزا الله عنها عن جميع أمتي المؤمنين خير الجزاء برحمتك يا أرحم الراحمين. الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد عبد صلى الله عليه وسلم. இவங்க வந்துட்டாங்க. பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து எல்லாம் வெளியே போங்க நடந்துங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த சுத்தம் பண்றதுக்காக எங்களுடைய துவா முடிச்சு அடுத்து காணிக்கை தொழுது மஸ்ஜித் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு எங்களுடைய கூட்டம் போட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜித்தா மூலியமா எங்களுடைய பயணம் தொடரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் துவா செய்யுங்க. இதுல அண்ணா நூர்ல மீன் பாக்குறாரு, பரகத்தலி பாக்குறாரு, நம்ம சிராஜ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் 5 பேர் பார்த்துட்டு இருக்க லைன்ல இருக்கீங்க. சிராஜ் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இப்ப போயிட்டு உள்ள சுன்னத் தொழுவாங்க. மஸ்ஜித் நபியில போயிட்டு சுன்னத் நபியில் தொழுதுட்டு அதுக்கு பிறகு எல்லாமே ஹோட்டல் நோக்கி போவோம்.
காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இப்போ தான் வந்தோம். அடுத்து லஞ்ச் பண்ணிட்டு 2 மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம்னாக்கா ஜிதா போய் சேர்றதுக்கு ஒரு 8 மணி ஆகும். விடிய காலம் 4 மணிக்கு அடுத்து ஃப்ளைட்டு. சில அல்லாடுக்கு வேலை இன்ஷால்லா ஊரை நோக்கி புறப்படுறோம். எங்களுடைய தாயத்தை நோக்கி புறப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பச்சை மணாரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே டைரக்டா அது கீழே தான் அவங்களுடைய இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல அடுத்த ரைட் சைட்ல அப்போ அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அடைக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கிற இடத்தை சுத்தி ஒரு கேட்டு பொட்டி அடிச்சிருக்காங்க, செவர் அடிச்சிருக்காங்க. உள்ள சில்வர்ல அட்டாக் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல 40 நம்பர் டோருங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வஹி வரும்போது கொண்டு வரக்கூடிய இடம் அது. அது அந்த ஹிஸ்டரியை காலையில சொன்னேன். அடுத்தது கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க உள்ள ராணுவ அதிகாரிகிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு 40 நம்பர்ன்ட்டு. இங்கே வேலை பார்க்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா கிடைச்சிருக்கு. இதே மற்ற இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுற முறையே சரியில்லை. குணமா தான் பேசுறாங்க, ஆனா அதிகார துணியோட பேசுறாங்க. இங்க அந்த வார்த்தை பள்ளி எடுக்கல பேசுவாங்கம்பாங்கல்ல, அந்த அளவுக்கு அழகா பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்கள் வாழ்வை உன்னதமாக ஆக்கி அவர்கள் நோய் நொடி இல்லாம எடுத்து வச்சு அவர்களுக்கு நல்ல சேவை செய்யறாங்களா, காபத்துல்லாவை மஸ்ஜித் நபி சேவை செய்யறாங்களா, அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் புள்ள குட்டி அவர்கள் சந்ததி எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு துவாச்சிவோம். இதுல ஒரு உண்மை விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, பணம் அரசாங்கத்துல நிறைய பணம் வந்துருச்சு. என்ன வேண்டாலும் அவங்க எதை வேண்டாலும் உடைச்சு டெமாலிஷ் பண்ணி புதுசா செய்யலாம். ஆனா பண்ணாம இஸ்லாமிய சரித்திரம்ங்கிறதுனால பண்ணாம அந்த ஒவ்வொரு இடம் உஹது மலை இருக்கிற இடம் 7 கிலோமீட்டர் அப்படியே மலையாவே வச்சிருக்காங்க. தாயிஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு, அந்த பள்ளியாசல் அப்படியே வச்சிருக்காங்க. அது திராட்சை தோட்டத்துல தாயிஃப்ல மக்கள் அடிக்கும் போது ரசூலுல்லாஹ் காயப்பட்டு உடையாடுறாங்க. உடையாடும் போது அந்த இடத்துல திராட்சை தோட்டத்துல ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்தாரு. அவரு முஸ்லீம் இல்லாதவர். அந்த இடத்த அப்படியே வச்சிருக்காங்க, தோட்டமாவே வச்சிருக்காங்க. தோட்டம்னா இப்ப தோட்டத்துல ஒன்றும் விவசாயம் செய்யல, ஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோட்டத்தை சுத்தி அதே தோட்டமா வச்சிருக்காங்க. அந்த இஸ்லாமிய சின்னங்களை அழிக்காம வரலாறை அப்படியே பாதுகாக்கிறாங்கல்ல, அதே பெரிய ஆச்சரியம். ஏண்டா ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வருது அப்படின்னாக்கா அவங்க வரலாற்றை அழிச்சாதான் அவங்க மாற்றம் பண்ணுவாங்க. அது பண்ணாம இவங்க நிரந்தரமா வச்சிருக்காங்க, அதே பெரிய சாதனை. எங்களுடைய குரூப் எங்களுடைய டீம் போயிட்டு இருக்குது. இப்போ ரசூல்லா சலாம் சொல்றதுக்காக போறாங்க. அது எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அவ்வளவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய லென்த் ஆயிடும்னு பாக்குறேன். என்னன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் வாலியன்ட்ரு நினைக்கிறேன். பாக்கி ராணுவ நிச்சயத்தை வாலியன்ட்ருவங்க. ஓகே, இன்ஷால்லா பார்த்தமைங்க நன்றி. இதோட நாங்க போயிட்டு இன்ஷால்லா ரசூல்லா ஜியாரத் பண்ணிட்டு சலாம் சொல்லிட்டு, அங்க ரசூல்லாக்கு முன்னாடி கை தூக்கி துவா செய்ய முடியாது, அதனால அப்படியே சலாம் சொல்லிட்டு யார் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உங்களுடைய ஷஃபாஅத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உங்களுடைய தோழர்கள் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துவா கேட்டுட்டு இன்ஷால்லா நாங்கள் புறப்படுறோம். துவா செய்யுங்க. பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அண்ணன் பரக்கத்தலி அவர்கள் இந்த மலேசியால இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நூறுல மீனவர்கள் சார்ஜால பார்த்துட்டு இருக்காப்புல. சிராஜ் அவர்கள் சவுதியிலும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ராஷிக் அவர் பேர் எங்கன்னு தெரியல, எங்கன்னு பாக்குறான்னு தெரியல. போட்டியெல்லாம் இந்த ஊர்ல பாக்குறீங்கன்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கும் இன்ஷால்லா. இப்ப எப்படின்னாக்கா, முன்னாடி எல்லாம் வந்து அன்னைக்கு சொன்னாங்க எடுக்கக்கூடாதுன்னாங்க, நம்ம ஆளுக்கு தான் பயம் காட்டுறாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே சொல்லல. நான் அப்படியே மறைமுகமா எடுத்து போட்டேன், ஏண்டா மக்கள் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு. இப்ப என்னடா பப்ளிக்ல போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசூல்லா அடுத்த காலையிலேயே நான் போட்டேன். அதனால இது தொடர வேணாம். இது எங்களுடைய டீம், நாங்க போயிட்டு இருக்கோம். மொத்தம் 42 பேர் எங்கள் டீம். நேற்று ஒரு 15 பேர், கிட்டத்தட்ட 55க்கு மேல உள்ள ஹாஜியால கூட்டு வந்தார். அசரது கூட்டு வந்து ரொம்ப பொறுமையா கைண்டா ஹேண்டில் பண்றாரு. அழகா ஹேண்டில் பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல தரமான ஹோட்டல்ல தங்க வச்சு எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தாரு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய வியாபாரத்துல பறக்கத்தை செய்யணும், அவருக்கு ஆயுசு நீளமா கொடுக்கணும், நம்மளுக்கு மார்க்க சட்டத்தையும் சொல்லித்தர்றாரு. அல்லாஹ் அவரை வளமாக வாழ வைக்கணும்னு நானும் துவாச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்துமைங்க நன்றி. பரக்கல்லா. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் பரக்கத் செய்வானாக, வளமாக வாழ வைப்பனாக, நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பனாக. ஆமீன். நன்றி.